ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான ஸ்பைசியான ஒரு மட்டன் கிரேவி, உருளைக்கிழங்குலாம் வச்சு ஒரு அருமையான ஒரு மட்டன் கிரேவி குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் சூப்பராக அருமையாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. இதே ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுடலாம். அடுத்து 4-5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 கீரி சேர்த்துருங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கூடவே இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி இடித்து இல்லாட்டி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதே பச்சை வாசம் வதக்கி விட்ருங்க. அடுத்து ஒரு தக்காளியை பிடிச்ச சேர்த்துட்டு இதே நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கிடுங்க. அடுத்து மெயின் ஐட்டம் 1/4 கிலோ அல்லது 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து இந்த மாதிரி கழுவி சேர்த்துருங்க. கூடவே 2 உருளைக்கிழங்கு பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 2 நிமிஷம் அந்த மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேருங்க. அடுத்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கலருக்காண்டி 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வைங்க. பாருங்கள், அதோட தண்ணியில் இறங்கி வந்திருக்கு. இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா நெருப்பை நல்லா குறைச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக விடலாம். இடையில மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, இல்லாட்டி அடிப்படிக்க சான்ஸ் இருக்குது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இதில் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பூ போல் வெந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான ஒரு ஃபென்டாஸ்டிக்கானது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி பெப்பர் பொடியும் கருவேப்பிலை மல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்பைசியான மட்டன் கிரேவி சூப்பர் ரெடி ஆச்சுங்க. இது பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்திக்கெலாம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா நம்ம சேனல் மிஸ்டர் விஜய் அண்ட் ப்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.